மாவட்ட ஆட்சியின் ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், அதாவது திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் இன்று காலை அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அந்த கொள்ளிடம் பகுதியில் இருந்த அந்த உயரழுத்த மின்கோபுரங்கள் 2 தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது. இதன் எதிரொலியாகவே கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு சுமார் 2 லட்சம் கனஅடி நீர் வந்த நிலையில் தற்போது இந்த முக்கொம்பு மேலணைக்கு அதிக அளவு தண்ணீர் வரத்து இருக்கின்றது. குறிப்பாக அந்த தண்ணீர் என்பது கொள்ளிடத்தில் மட்டும் 1,24,000 கனஅடி என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில், அதாவது கொள்ளிடம் ஆற்றில் இருக்கக்கூடிய, அதாவது நம்பர் 1 டோல்கேட் அருகே கொள்ளிடம் ஆற்றில் இருக்கக்கூடிய உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அந்த கான்கிரீட் அதிக அளவு அரிப்பு ஏற்பட்டதால் நேற்றே சாய்ந்த நிலையில் இருந்தது. இதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மின்சாரத்துறையினர் ஈடுபட்டனர். ஆனாலும் தற்போது தண்ணீர் வேகம் அதிகரிக்க நள்ளிரவு ஒரு உயரழுத்த மின்கோபுரம் சரிந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த அரிச்சிட்டு போயிருக்கிறத இது தண்ணி வடிஞ்சாதான் அது எதனால் அரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ண முடியும். நிச்சயமாக இது இந்த 2 டவர் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த டவர் ஃபர்தராக நமக்கு அடுத்த டவருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. அதுதான் இப்போதைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மற்ற டவர்கள் அஃபெக்ட் ஆகாமல் இபி அஃபிஷியல்ஸ் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அது பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும். நன்றி. பாதுகாப்பு நெறிமுறைகள் சொல்லியிருக்கீங்களா சார்? எப்படி பண்ணிக்கலாம், எல்லாம் படித்துறைக்கு எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்றது? இல்லை, அதுதான் சொல்கிறேன். ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் அப்படிங்கிற நமக்கு ஃப்ளோ பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றில் மேலே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1,35,000 கனஅடி கொள்ளிடம்லையும் 45,000 கனஅடி காவேரியிலையும் போயிட்டு இருக்கு. அது அண்டர் கரண்ட் ஹெவியாக இருக்கும். மாணவர்கள் இல்லை இளைஞர்கள் செல்ஃபி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு யாரும் அந்த சைடு போக வேண்டாம். மேலே பார்க்கறதுக்கு தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக இருந்தாலும் அண்டர் கரண்ட் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணியில் கால் வச்சாலே இழுத்துட்டு போகிற அளவுக்கு இருக்கும். அதனால் மக்கள் செல்ஃபி எடுக்கிறதோ இல்லை ஆற்றங்கரையில் அன்னெசரியாக போகிறதே தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.